108 வைணவ திருத்தலங்களுள் முதல் திருத்தலம். சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலம். நமது திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத பெருமாள் கோயிலின் 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளது திருவரங்கம். 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் ஆகும். இச்சுற்று மதில்களில் வாயில்களாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மிக பெரிதான ராஜகோபுரம் 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய கோபுரமாக விளங்குகின்றது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாயினும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. சோழ நாட்டு காவிரி ஆற்று கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேச தலம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில் இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோயிலாகவும் ஆசியாவிலேயே 2வது பெரிய பெருமாள் திருக்கோவிலாகவும் விளங்குகிறது. சோழர், பாண்டியர், சேரர், விஜயநகர பேரரசர்கள் என பல மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட பெருமை இத்திருக்கோவிலுக்கு உண்டு. திருவரங்கத்திலே பெருமாளுக்கு திருவூழியம் செய்ய வாழ்வை அர்ப்பணித்தவர் திருமங்கை ஆழ்வார். அவரது அர்ப்பணிப்பில் திளைத்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி வேண்டும் வரம் கேட்டார். அப்போது நம்மாழ்வார் பரமபதமடைந்த திருவாய்மொழிக்காக திருவிழா நடைபெற வரம் கேட்டார். அப்படியே ஸ்ரீரங்கநாதரும் அருளினார். நம்மாழ்வார் பரமபதமடைந்த இந்நாளில் ஸ்ரீரங்கநாதரை சேவித்து ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடுவதன் மூலம் நற்கதி அடைய முடியும் என்பது வரலாறாகும். இந்த ஆண்டு வைகுந்த ஏகாதசி பெருவிழா கடந்த 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது. அதனை அடுத்து 20ஆம் தேதி முதல் பகல் 10 உற்சவம் தொடங்கி நடைபெற்றது. பகல் 10 உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் பல்வேறு அலங்காரங்களில் தங்க பல்லக்கில் மூலஸ்தானத்திலிருந்து எழுந்தருளி உள்பிரகாரத்தில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலை 5:45 மணிக்கு நடைபெற்றது. உற்சவர் நம்பெருமாள் அதிகாலை 4:30 மணியளவில் ரத்தன அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளி மாலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திரு ஆவரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு தொடர்ந்து 2ஆம் பிரகாரம் வலம் வந்து நாழிகேட்டான் வாசல் வழியே 3ஆம் பிரகாரத்திற்கு வருகை தந்து சொர்க்கவாசல் பகுதிக்கு வந்தார். 5:45 மணியளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் நம்பெருமாள் பக்தர்கள் புடைசூழ சொர்க்கவாசலை கடந்து 1000 கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் நம்பெருமாள் அங்கிருந்து நள்ளிரவு 1:15 மணி அளவில் புறப்பட்டு மூலஸ்தானம் சென்றடைவார். கோவில் வளாகம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகள், தோரணங்கள், வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. சொர்க்கவாசல் திறப்பு தரிசனத்தை மேற்கொள்பவர்கள் மறுமையில் நேரடியாக சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது நம்பிக்கை. அரங்கனின் நடையழகு. நடையழகோடு ஆபரணங்களோடும் ரத்ன அங்கியோடும் அரங்கனை தரிசித்தது பேரழகு, பேரானந்தம். ஸ்ரீரங்கநாதர் தாயார் திருவடிகளே சரணம்.